ஊமையானது, ஊமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவருடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அல்லேலூயா. இப்படித்தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில் வசனமே இல்லாம போயிடுச்சு. உலகத்தில் உள்ள வார்த்தைகள் தான் இன்றைக்கு இருதயத்தில் நிறைஞ்சு கிடக்கு. ஆண்டுடைய வசனம், ஆவியானுடைய பட்டயம் இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கு உலக மனிதனுடைய பட்டயம் தான் இருக்குது. பிசாசோட வார்த்தை தான் இருக்குது, அவிசுவாசமான வார்த்தை தான் இருக்குது. அவ்வளவுதான் போச்சு, நாசமா போச்சு. உன் வாழ்க்கை முடிஞ்சு, உன் குடும்பம் அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. நீ மேல ஏறவே முடியாது, உன்னாலெல்லாம் வீடு கட்ட முடியாது, உன்னாலெல்லாம் இடம் வாங்க முடியாது, உன்னாலெல்லாம் கம்பெனி வைக்க முடியாது, உன்னாலெல்லாம் புதிய தொழிலாம் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தருடைய வார்த்தையை நீ முன்பாக வைப்பேனா, இயற்கைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் உனக்கு சாத்தியமா மாறும். ஹல்லேலூயா. எந்த மனுஷனாலும் ஒன்னும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான் பிரதர். எனக்கு தெரிஞ்சு என் மூளைக்கு தெரிஞ்சு ஆகாது. அவ்வளவுதான், பூஜ்ஜியம். நம்ம ரவி பிரதர் பையன் சாம் அப்படிதான் சொன்னாங்க. அவ்வளவுதான், அவன் படிக்க மாட்டான். என் காது கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆராதனைக்கு முதன்மையா வருவான், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அல்லேலூயா. ஆண்டுடைய ஆலயத்தை திறப்பதில் அவன் உண்மையா இருந்தான். ஆண்டுடைய காரியத்தில் அவன் உண்மை பாராட்டினான். அவனுடைய இருதயத்தின் ஆழத்தை கர்த்தர் பார்த்தாரு. அவர் சொல்லுக்கு மத்தியில் அவனை நிறுத்தினாரு. சாட்சியா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியப்படுகிறதக்க அளவுக்கு ஒரு சிறுவனுடைய வாழ்வில தேவன் நன்மையை செய்வார் என்றால் நீயும் கர்த்தருடைய வசனத்தை பிடித்து நின்று பாரு. அல்லேலூயா. உனக்கு தோல்வி என்பது நிச்சயமே கிடையாது. அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல ஒரு சிலர், உன் வார்த்தையை தண்ணியில தான் எழுதணும், ஓடுற தண்ணியில தான் எழுதணும். அது மாதிரிதான். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பிடிப்பாய் என்றார், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பாய் என்றார். அல்லேலூயா. மனுஷன் மூளைக்கு எட்டாததை கர்த்தர் செய்வார் உன் வாழ்க்கையில. எங்க நீ போர்க்களத்தில் நிற்கிற இடத்திலே செய்வாரு. அல்லேலூயா. நீ போர்க்கள இடத்துல நிற்கும் போதுதான் உன் சத்துரு பார்க்க முடியும். நீ போயிட்டன பார்க்க முடியாது. அங்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது, தேவன் அங்கீகரிக்க மாட்டாரு. அல்லேலூயா. போர்க்களத்தில் நிற்கும் போது ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். போர்க்களத்தில் நீ தோற்று போவாய் என்று உன் எதிராளிகள் சொல்லும்போது, அல்லேலூயா, நீ ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுவாய் என்றால் அங்க உனக்காக கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பரலோகமே இறங்கும். இந்த உலகத்தின் அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவனே இறங்குவாரு. அவர் தம்முடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்தருளுவாரு. ஆனா வசனத்துல இருப்பதுதான் கடினம். சிலருடைய வாழ்க்கையில அவர்கள் பெற்ற ரட்சிப்பையும் வசனத்தையும் இன்றைக்கு பிசாசாவுடைய இருதயத்திலிருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார். வேற அறுத்துக்கிட்டு இருக்கிறான், கருவை அறுத்துக் கொண்டிருக்கிறான். எதை நீங்க கேட்ட சத்தியத்தை உன் இருதயத்திலிருந்து இந்த நாளிலே கர்த்தர் உன்னை தட்டுகிறார். சத்தியத்திற்காக ஒரு கூட்டத்தை தேவன் இந்த தேசத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். சத்தியத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சிறு கூட்டத்தை தேவன் இந்த தேசங்களிலே தேடி வந்து கொண்டிருக்கிறார். ஆதி அப்போஸ்தல உபதேசத்தை இன்றைக்கு தேசம் இழந்து கொண்டிருக்கிறது, சபைகள் இழந்து கொண்டிருக்கிறது, ஊழியர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள், விசுவாசிகள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். சபையின் அடித்தளமாகிய அஸ்திவார உபதேசங்கள் இன்றைக்கு பறக்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சபையே, நீ விழிச்செழும்புவாகின்றாய். நீ நிற்பது போர்க்களம், நீ நிற்பது யுத்தக்களம். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட இடைபடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வசனத்தை உறுதியாய், ஜீவனும் ஆவியும் நிறைந்த சத்தியத்தை உறுதியாய், ஹல்லேலூயா, விதை தேவனுடைய வசனமாகிய அந்த விதையை, விதைக்கப்பட்ட விதையை நீ கருத்தாய் பாதுகாப்பாய் என்றார். கருத்தாய் ஒரு இருதயத்திலே பாதுகாத்துக் கொள்வாய் என்றார். பிசாசு, ஹல்லேலூயா, அந்த விதையை எடுக்க நினைக்கிற, அழிக்க நினைக்கிற அந்த எந்திர தட்டு திட்டங்களை நீ அடையாளம் கண்டு எதிர்த்து நிற்பாய் என்றால் சத்துருடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவது நிச்சயம். உன் வாழ்விலே, போர்க்களத்தில் நிற்கிற உன்னுடைய வாழ்விலே வெற்றி மகுடங்கள் சூழப்படுவது நிச்சயம்.